வெல்கம் டு சிம்பிளி குப்பு. இன்றைக்கி நம்ம புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 10 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய துண்டு காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. பொரிஞ்சு வந்ததும் அது கூடவே 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ 3 ஸ்பூன் உளுந்து சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஈக்குவலாக ஃப்ரை ஆனதும் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடுங்க. ஆறுனதும் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்து. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். இது சுடு சாதம், இடியாப்பம் எதுக்குனாலும் சூப்பராக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு அவ்வளோதாங்க, ரெடி. இப்போ இதை நல்லா சூடான சாதத்தில் போட்டு கிளறினீங்கன்னா புளியோதரை ரெடி. இந்த புளித்தண்ணியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த போறப்பு